மக்களுக்கு உகந்த சேவையை வழங்கும் சுயாதீனமான திறமையான அரச சேவையை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் மக்களுக்காக அர்ப்பணிப்பு மிக்க திறமையான அரச சேவையினை பெற்றுக் கொடுப்பதன் மூலம் நாட்டை அபிவிருத்தி செய்யும் பணியில் இணைந்து கொள்ளுமாறு பிரதமர் கலாநிதி அமரசூரிய தெரிவித்துள்ளார். முகாமைத்துவ சேவையின் 3ஆம் தரத்திற்கான ஆட்சேர்ப்பு செய்வதற்காக திறந்த போட்டி பரீட்சையில் தெரிவாகி நேர்முக தேர்வின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட 1890 விண்ணப்பதாரிகளுக்கு நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு இன்று அலரி மாளிகையில் நடைபெற்ற போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். இவ்விழாவில் மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர், நீங்கள் இன்று இந்த நாட்டில் இருந்து வந்த சம்பிரதாய அரசு சேவையில் இணையவில்லை என்பதை இங்கே நினைவூட்ட விரும்புகின்றேன். இத்தனை காலமும் இருந்து வந்த வினைத்திறனற்ற அரசியல் பக்கச்சார்பான அரசு சேவைக்குள் நீங்கள் இன்று இணையவில்லை. மாறாக மக்களுக்காக செயல்படும் சுயாதீனமான அரசு சேவையிலேயே இணைந்து கொள்கின்றீர்கள். 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் இதற்கான பரீட்சைகள் நடத்தப்படவிருந்த போதிலும் அரசு சேவையில் திறந்த ஆட்சேர்ப்புகள் மட்டுப்படுத்தப்பட்டதால் இந்த போட்டி பரீட்சை 4 வருடங்களின் பின்னரே நடந்தேர்ந்தது. இதனால் அரசு சேவையில் 5000 முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்கான வெற்றிடங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. இப்பரீட்சையும் 2223 முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்கான வெற்றிடங்களை நிரப்புவதற்காக அமைச்சரவை எடுத்த முடிவிற்கு அமையவே நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே இன்று 1890 புதிய உத்தியோகத்தர்களாக நீங்கள் இந்த சேவையில் இணைந்துள்ளீர்கள். அத்துடன் இந்த ஆட்சேர்ப்பு 2020ஆம் ஆண்டு இலங்கையின் மாவட்ட சனத்தொகை விகிதாசாரத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒதுக்கப்பட்ட வெற்றிடங்களின் எண்ணிக்கைக்கு அமைய புள்ளிகளை பெற்ற விண்ணப்பதாரிகளின் திறமை வரிசையில் துல்லியமாக பின்பற்றப்பட்டுள்ளது. அரச நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் நேர்முக தேர்வு நடத்தப்பட்டு மிகுந்த வெளிப்படைத்தன்மை மிக்க விதத்திலேயே முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அத்தோடு எஞ்சியிருக்கும் தகுதி பெற்ற ஏனைய விண்ணப்பதாரிகளையும் ஆட்சேர்ப்பில் உள்வாங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சம்பிரதாய அரசு சேவைக்கு பதிலாக திறமையான சுதந்திரமான அரசு சேவையை உருவாக்கும் நோக்கில் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகின்றது. குறிப்பாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட அரசு சேவை மூலம் மக்களுக்கு மிக விரைவாக சேவைகளை வழங்குவதும் மக்களுக்காக உணர்வுபூர்வமான அரசு சேவையை உருவாக்குவதும் எமது அரசாங்கத்தின் நோக்கமாகும். இன்று அரச உத்தியோகத்தர்களுக்கு சுயாதீனமாக செயற்படும் வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. எமது அரசாங்கத்தில் எந்த ஒரு பிரதிநிதியும் அரசு சேவையில் தலையிட மாட்டார்கள். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அதிகாரிகள் அந்த சுதந்திரத்தை முறைகேடாக பயன்படுத்துவதாக எமக்கு அறிய கிடைக்கின்றது. மோசடி, ஊழல், அநீதி ஆகியவை நாடு முழுவதும் மிக ஆபத்தான முறையில் பரவி இருந்ததாலேயே மக்கள் இந்த அரசாங்கத்தை தெரிவு செய்தார்கள். ஆகையினால் இதற்கு மேலும் எந்த ஒரு சேவையிலும் அநீதி, மோசடி, ஊழல் இடம்பெறக்கூடாது. அவ்வாறான சந்தர்ப்பங்கள் பற்றி எமக்கு அறிய கிடைப்பின் அரசாங்கம் என்ற வகையில் அவற்றுக்கு எதிராக உச்சக்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதையும் இங்கே நான் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றேன் என்றும் இதன் போது பிரதமர் அரிணி அமரசூரிய தெரிவித்தார். ඔබ රාජ්‍ය සේවයට ඇතුළත් වෙලා තියෙන්නේ ඔබේ හැකියාව සහ කුසලතාවය මතමයි.